இவருடைய ஆட்சி காலத்தில்தான் திட்டமிட்டு, குறிப்பாக கருணாநிதியினுடைய ஆட்சி காலம் என்பது தமிழ் இனத்தின் கேடுகாலம். அது அவர் காலமாக இருந்தாலும் அதை தாண்டி அவருடைய மகன் காலத்தில் இது மிக வேகமாகவும் தொடர்ந்திருக்கிறது. இது ஒருவர் வழக்கு போட்டு ஐயா சகாயம் அவர்களுடைய ஆட்சி காலத்தில், அவருடைய ஆட்சியாளராக இருந்த காலத்தில் மதுரை பகுதியில் அந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி உடைக்கப்பட்ட கற்கள் எல்லாம் தடுக்கப்பட்டு இன்று ஆங்காங்கே குவிக்கப்பட்டு இருக்கின்றன. அவர்கள் அந்த நீதிமன்ற உத்தரவு வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொள்ள போயிடுச்சு. அதுக்கு முன்னாடியே போட்டது இல்லைன்னா அங்கே உடைச்ச கல்லாம் பக்கத்தில் கிடக்கும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெட்டி வாரின இடம். இப்போ கொஞ்சமாவது ஈவிரக்கம் அவர்களுக்கு எதை அழிக்கிறோம் என்ன பண்ணணுன்னு இல்லாமல் செய்கிறாங்க. அதனால் இந்த படத்தை பார்க்கக்கூடிய இவ்வாறான வரலாற்று தொன்மங்கள் உள்ள ஊர் மக்கள் உங்கள் ஊர் வரலாற்றை மட்டும் கூறவில்லை, ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் வரலாறையும் தமிழ் நாட்டின் வரலாற்றையும் உன் ஊர் தக்க வைத்திருக்கிறது, நம் ஊர் அதை தக்க வைத்திருக்கிறது, நம் ஊரின் மூலமே ஒட்டுமொத்த தமிழகத்தின் வரலாறு வெளிப்பட வேண்டும் எதிர்காலத்தில் என்ற அக்கறையோடு வருங்கால இளைஞர்களிடம் இந்த வரலாற்று தடயங்களை ஒப்படைப்பதற்கு அதற்கான கடமைகள் உங்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது, கையளிக்கப்பட்டிருக்கிறது.